நீ நல்லா இருப்ப, நீ கஷ்டப்படுவ, நான் உன்னை பிரித்து பார்க்கல. நீ யாராக இருந்தாலும் நல்லா இருப்ப. ஏன்னா உன்னை படைச்சது கடவுள் தான். என்ன நம்பு, சத்தியமாக நீ நல்லா இருக்க தான் பிறந்திருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் ஆகணும்னா அதுக்கு முதல்ல நீ ஆம்பளையா இருக்கணும் அவசியம் கிடையாது. நல்ல மனுஷனா இருக்கணும். நீ நல்ல மனுஷனா இருக்கும் போது இப்போ அந்த பொண்ணோட நீடை கேட்கணும். அது உடல் தேவையாகவும் இருக்கணும். இங்க திறமையானவங்களாம் ஜெயிச்சதே கிடையாது. எவன் சோம்பேறியா இல்லையோ அவன் ஜெயிக்காம இருந்ததே கிடையாது. யங்ஸ்டர்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி. எதுக்கு நீ என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யக்கூடிய சக்தியும் சூழலும் தகுதியும் இருந்தும் அதை செய்யாம இருந்தா அது பேர் என்ன? சோம்பல், கெடுதல், விஷத்துக்கு சமம். What is doubt? It is a state which is killing the existing faith and confidence. Once doubt வந்துச்சுனா கண்ணு, it will kill the faith and confidence. அது என்ன தெரியுமா பண்ணும்? fear கிரியேட் பண்ணும். இங்க வாழ ஆசை இல்லாம யாரும் இல்ல, பயந்ததால வாழ ஆசைப்படாம இருக்க வந்தான் ஜாஸ்தி. அப்ப இது காரணம் எங்க? அந்த டவுட். வெக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள். நீ கல்யாணம் பண்ண உடனே உன் திறமை உன் தகுதியெல்லாம் தள்ளி வச்சுட்டு, oh my god, from now it is not a woman that I'm talking to, I am talking to the pillar of my family. first prepare பண்ணு. எந்த விஷயமே நல்லதா இருந்தாலும் மாறணும்னா அந்த அந்த மாற்றத்தை சொல்லாத, அதோடைய பயனை ஃபர்ஸ்ட் சொல்லு. மா, நான் எங்க இருந்தாலும் உன் கூட இருந்தா சந்தோஷமா இருக்குன்னு ஒரு பிட்டை போட்டுட்டு வேணுன்ற லைஃபை வாழ்ந்து தொலையன். என்ன கேடு உனக்கு? நீ நல்லா வாழ வேண்டியவன் வாழாம போனா கூட பரவாயில்ல, இருக்கிற வாழ்க்கையை வாழாம இருக்கே. நீ நல்லா வாழண்டா கண்ணு, உன்னால புரிஞ்சுக்க முடியும். நீ மனுஷனா பிறந்திருக்க, அது போதும்டா. உனக்கு அறிவு இல்லை, படிப்பு இல்லை, அனுபவம் இல்லை, அதெல்லாம் விட்டுரு. வாழணுன்ற ஒரு ஆசை இருக்குல்ல, இது போதும். அங்க புடிச்சு வா. சோம்பல் உன் சக்தியை வீணாக்கும், உன் சிறப்பான படைப்பினை பாழாக்கும். அடிக்கிறான் ஸ்லிப்பர் ஷாட். இங்க திறமையானவங்களாம் ஜெயிச்சதே கிடையாது. எவன் சோம்பேறியா இல்லையோ அவன் ஜெயிக்காம இருந்ததே கிடையாது. யங்ஸ்டர்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? சோம்பேறினா சும்மாவே இருக்கிறது? ஆஹா, முதல்ல ஒரு வேலை எடுக்கணும், அந்த வேலையை இந்த நாளுக்குள்ள செஞ்சு முடிக்கணும் தீர்மானம் பண்ணணும். அதுக்கான வேலையை செய்யறதா தான் லேசி. நீங்க என்ன பண்ணீங்க? லேசினா சும்மாவே உட்காந்து நினைக்கிறீங்க. அவன் லேசி இல்ல, அவன் இனபிலிட்டி. அது தத்தி. அது ஒண்ணுமே பண்ணல. அவனால செக்ஸ் படத்தை பார்க்க முடியும், வீட்டுக்கு தெரியாம ரம்மி ஆட முடியும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாட் பண்ண முடியும். ஸோ இஸ் ஆக்டிவ் பட் நாட் ஆக்டிவ் இன் ப்ரோக்ரஸ். அப்ப அது சோம்பேறி நாயின்னு அர்த்தம். எக்ஸாமுக்கு படிக்க முடியும், கண்ணு நல்லா தெரியுது, உடம்புல வலி இல்லை, ஆனா அவனால அந்த புக்கை எடுத்து படிக்க முடியல, ஆனா வேற சினிமாக்கு டிக்கெட்டை புக் பண்ண முடியுதுன்னா இதுதான் லேசினஸ். இதுதான் லேசினஸ். வேலையே செய்யாம இருக்கிறது லேசினஸ் கிடையாது. எதுக்கு நீ என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யக்கூடிய சக்தியும் சூழலும் தகுதியும் இருந்தும் அதை செய்யாம இருந்தா அது பேர் என்ன? சோம்பல், கெடுதல், விஷத்துக்கு சமம். அதனாலதான் சோம்பலும் விஷமும் ஒரே அர்த்தம். அதனாலதான் சோம்பலை முறிக்கணும்னு வாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏறிடுச்சு, உடம்புல விஷம் ஏறிடுச்சு, அதை முறிச்சுதான் ஆகணும். யாருக்கெல்லாம் புரியுதா கண்ணு? குருஜி, ஒருவேளை நான் சோம்பலா இருந்தா, லேசினஸ் will kill your skill and growth. Write it down. நீ லேசியா இரு, எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன ஆகும்? இருக்கிற திறமையை சாவச்சிடும், உன் வளர்ச்சியை சாவச்சிடும். பாழாக்கிறது வேற, போட்டு தள்ளிடும். It will not spoil, it will kill. சொல்லலாம் சூப்பரா பாடுவான், சூப்பரா கணக்கு போடுவான், கால்குலேட்டர்ல போட்டு போட்டு 799 into 599 டக்குனு யாருக்காவது என் குடும்பத்தில் மல்டிப்ளிகேஷன் போட சொல்லி புரியாது. அந்த நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும், ஒன்றுக்கு மேலே எதை மேலே போடணும். உங்களுக்கு அந்த அறிவு இல்லையா, இல்லை ப்ராக்டிஸ் இல்லையா? குருஜி, அதனால தான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ ப்ராக்ரஸ், நோ பர்ஃபெக்ட். அப்போ ப்ராக்டிஸ் நம்ம குழந்தைங்களை என்ன வச்சுக்காது? லேசியாக வச்சுக்காது. லேசினஸ் இருந்தா என்ன வரும் தெரிஞ்சிருச்சு. அப்ப லேசினஸ் இல்லைனா இது ரெண்டு எனக்கு வருமா? அப்ப இன்னிலிருந்து நீ என்னவா இருக்கக்கூடாது? லேசியா இருக்கக்கூடாது. ஐயா, லேசினஸ்னா என்ன? எது நல்லதுன்னு தெரிஞ்சு அதை செய்யாம இருக்கக்கூடாது. என்னால சிரிக்க முடியும், காத்தால எழுந்தா நான் சிரிக்க மாட்டேன். ஏன் சிரிக்க முடியல? இல்லை சோம்பல் ஏறி போச்சா? ஆனா உங்களால் கத்த முடியும். அறிவு இருக்கு அவனுக்கு, கொஞ்சம் கொஞ்சம் புத்தியே இல்லை. இது ரொம்ப கஷ்டமா? சிரிக்கிறது கஷ்டமா? அப்போ லேசினஸ் will kill your skill and growth. ஒன்ஸ் லேசினஸ் வந்துச்சுன்னா, மார்க் மை வேர்ட், உன்கிட்ட ஸ்கில் குறைஞ்சிருமா, உன் growth குறைஞ்சிருமா, உன்னை அறியாம அங்க உன் செய்யற வேலையில டவுட் வந்துடும்.
ஒன்ஸ் டவுட் வந்துச்சுன்னா டவுட் வில் கில் யுவர் ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ சூச்சத்துக்கு வரும். அப்ப லேசினஸ் ஒண்ணு என்ன அறியாம எனக்குள்ள ஊடுருவிடும். அதனால அது பேர் சோம்பல் முறிவு. அந்த சோம்பேறித்தனம் அது உன்னை என்ன பண்ணும்? இருக்கும் தன்மையை பாழாக்கும் சோம்பல் நிலை. அப்ப நீ செயல்ல இருக்க, ஆனா எதுக்கு நீ பொறுப்பா இருக்கியோ அதுக்கான செயல் இல்லை. உன்னால செயல் செய்ய முடியும். எப்ப நீ ஒருத்தனை சோம்பேறின்வ? சார் அவனுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க சார், நாளைக்கு இன்டர்வியூ போகணும் சார், அந்த இன்டர்வியூ போறதுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துட்டீங்க, அட்ரஸும் கொடுத்துட்டீங்க, ஏன்ச்சு சார் இன்டர்வியூக்கு போல? இது பேர் என்ன? இது என்ன பண்ணும்? இட் வில் கில் யுவர் ஸ்கில் அண்ட் growth. எப்ப நீ சோம்பேறித்தனத்துக்கு வரையோ, நீ உலகத்திலேயே இருக்கிற எல்லா திறமையும் கூட இருந்தா கூட அடுத்து உன் பொறுப்புல ஒரு செயல் செய்யும் போது உனக்கு ஐயம் வந்துடும். என்ன வந்துடும்? அந்த டவுட் வந்த உடனே that will kill your faith and what is doubt? It is a state which is killing the existing faith and confidence. Once doubt வந்துச்சுனா கண்ணு, it will kill the faith and confidence. அது என்ன தெரியுமா பண்ணும்? ஃபியரை கிரியேட் பண்ணும். எங்கெல்லாம் ஃபெய்த் இல்லையோ அங்க ஃபியர் மனசுக்கு வந்துடும். ஃபியர் வந்துச்சுன்னா that will kill your dream and future. நீங்கெல்லாம் கனவு இல்லாம இல்லை, உங்களுக்கு கனவு காணவோ நல்ல வாழ்க்கை வாழவோ ஆசை இல்லை. ஏன்னா அவ்வளோ பயம், ஏற்கனவே இழந்ததே போதும், இதுக்கப்புறம் நம்ம புதுசாக வாழ்கிறோமோ இல்லையோ, இருக்கிறதையாவது இழந்துடக்கூடாது, அவ்வளோ பயப்பட ஆரம்பிச்சிடும். யாருக்காவது புரியுதா? இங்கே வாழ ஆசை இல்லாமல் யாரும் இல்லை, பயந்ததால வாழ ஆசைப்படாமல் இருக்க தான் ஜாஸ்தி. அப்போ இது காரணம் எங்க? அந்த டவுட். டவுட் வந்தால் that will kill your faith and confidence. அது ஒன்ஸ் போச்சுன்னா ஃபியர் வந்துடும். ஃபியர் வந்தா that will kill your dream and future. இது ரெண்டும் போச்சுன்னா போச்சு கண்ணு, போச்சு. நீ பயத்தோடு இருக்கியா? பார்க்குற எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, உன் அறியாமல் ஜலஸ் வந்துடும். நிறைய என்ன வரும்? பொறாமை வந்துடும். சே நம்மளால வாழ. நீ எப்போ தெரியுமா பொறாமப்படுவ? இன்னொருத்தர் நல்லா வாழும் போது சத்தியமாக கிடையாது, உன்னால வாழ முடியாத வாழ்க்கையை இன்னொருத்தன் வாழ்ற நினைக்கும் போது தான். இந்த சூட்சமத்தை ஒன்றும் சொல்லி தர மாட்டான். யாருக்காவது புரியுதுங்களா? அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள். பா, நான் உங்களுக்கு செல்வத்தை உருவாக்குற ஒரு ஃபார்முலா கற்றுக் கொடுத்துட்றேன். ஆனால் கடவுள் எங்கே கை வைக்கிறாரு பாருங்களேன். நான் 100 ரூபாய் வருது, ஆனால் 200 ரூபாய் மைனஸ் ஆகுது. 2 கோடி வருது, 1 கோடி 3 கோடி மைனஸ் ஆகுது. அதுக்கு நீ அப்படியே சும்மாவே இருந்துட்டு போகலாமே. நான் சம்பாதிக்காம இருந்தால் அப்படியே இருக்கிறேன் ஜீரோலேயே. 10 ரூபா சம்பாரிச்சா -20 ஆயிடுது. ஏன்? அப்போ உன் அறியாமல் இந்த குணம் உங்ககிட்ட இருக்கு. அக்காமை செல்வத்திற்கு யாதெனின், அக்காமை செல்வத்திற்கு யாதெனின். யாது சார்? எது சார்? என் செல்வத்தை எது சார் கரைச்சிரும்? இருக்கிற செல்வத்தை எப்படி சார் நான் இழைச்சிருவேன்? உழைக்காததா? அறிவுல? அதுல கண்ணு. என்ன ஸ்டேட்மெண்ட் பார் திருவள்ளுவர். இங்கேயாவது வேதம் இப்படி சொல்லுது, இவன் டைரக்ட். அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும். என்னது? வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள். பிறன் கை பொருள். இன்னொருத்தக்கிட்ட இருக்க பொருளை பார்த்து அதுக்கு நீ ஒன்று தகுதி இல்லைன்னு நினைக்கணும், இல்லை அவன் நல்லா இருக்கானேன்னு பொறாமப்பட்டிருக்கணும். எதுனாலும் சார் அவர் என்ன சார் நல்ல வீட்டில் இருக்கார் சார், நல்லா அழகான புருஷன் சார், நல்ல 2 பசங்களும் நல்ல தங்கமான, இதுவும் வேலை கிடையாது. நீ சந்தோஷப்படலாம். அவனுக்கு என்ன சார் நல்ல பசங்கன்னா, உனக்கு நல்ல பசங்க இல்லைன்னு முடிவெடுத்துட்டுன்னு அர்த்தம். இல்லை உனக்கு இல்லாத பசங்க அவங்களுக்கு இருக்காங்களேன்னு பொறாமப்பட்டேன்னு அர்த்தம். அப்போ பொறாமைக்கு 2 குணமா குருஜி? என்னோட நல்லா வாழ்றவனை பார்த்து நான் சந்தோஷப்பட்ட அது பொறாமை கிடையாது. அந்த நல்ல வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு நான் நினைச்சாதான் பொறாமையா? நல்ல வாழ்க்கை உனக்கு இருக்குடா கண்ணு, நல்ல வாழ்க்கை உனக்கு இருக்குன்னு நீ ஆசைப்பட்டதோட புரிஞ்சுக்கிட்டனா அங்க உனக்கு பொறாமையே வராது, அங்க பெருந்தன்மை தான் வரும். When the man is not taking his duty, he is not an husband, he is a pain. நீ கல்யாணம் பண்ண உடனே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் எப்படி இருப்பேன் தெரியுமா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு என்ன வேணும்னு கேட்கலாம். When a husband is ready to satisfy the need of a woman, that moment the woman is no more a woman. Woman is no more a woman, she is an angel. கட்டினது பொண்ணு, அந்த பொண்ணு தேவதையா மாறிடுமா. எப்போ? மா உனக்கு என்ன வேணுமோ அதை செய்யறதாம என் கடமை. சில ஆம்பளை பண்ணுவோம், எனக்குன்னு ஒரு கனவு இல்லையா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா, அப்போ பொத்தின்னு சுத்த வேண்டியதான கோமணம் கட்டினேன், எதுக்குடா உனக்கு கல்யாணம் சொல்லு, என்ன மசருக்கு உனக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்கணும்னா எனக்கு ஆசை, கடவுளுக்கே ஆசை. நீ கல்யாணம் பண்ண உடனே உன் திறமை உன் தகுதியெல்லாம் தள்ளி வச்சுட்டு, oh my God, from now it is not a woman that I'm talking to, I am talking to the pillar of my family. I am talking to the pillar of my family. உனக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கலாம், உன் ஒய்ஃபை கேட்கணும், அம்மா பெங்களூர் ஷிஃப்டா உனக்கு ரெடியாமா,
இல்லைங்க எனக்கு கன்னடாவே சுத்தமாக தெரியாதுங்க, எனக்கு விட்டாமல் தெரியாது, உனக்கு பிடிக்குன்னா போகலாமா, எல்லாம் விட்டுலாம். உடனே வந்து எனக்கு சூப்பர் ஆஃபர் வந்துருக்கு, கிளம்பு பெங்களூர் போகலாம். அப்படியே பாப்பா, பெங்களூரா? இப்போ தான் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கேன். இல்லை எனக்கு அமெரிக்கான ஷிஃப்ட் ஆகணும், நான் வரேன். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணு. எந்த விஷயமே நல்லதாக இருந்தாலும் மாறணும்னா அந்த அந்த மாற்றத்தை சொல்லாத, அதோடைய பயனை ஃபஸ்ட்டு சொல்லு. ஒரு ஒய்ஃப் கிட்ட மட்டும் பெனிஃபிட்டை சொல்லிட்டேன்னா அவளே உன்னை பெங்களூருக்கு துரத்தி விடுவா. நீ என்ன பண்ற, சேஞ்ச சொல்ற, சக்சஸ் சொல்ல மாட்டற. மா என்னம்மா அவங்க பெங்களூர் போன்றாங்க, எனக்கு எரிச்சலா இருக்கு, உன்னை விட்டு எப்படிமா போவேன்? என்ன போனா என்ன, இன்னொரு அபார்ட்மெண்ட் வாங்கலாம், அது நம்ம இப்போ ஒரு கேடா, அதை உன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணலான்னு இருந்தேன், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், விடுமா. என்னைக்கு பெங்களூர் போறீங்க, என்னைக்கு பெங்களூர் போறீங்க? யோ சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் குருஜி பண்ற வேலை இல்லை. இருந்தாலும் நான் வேற மாதிரி கிளாஸ் எடுத்தா யாருக்கும் பிரயோஜனம் இல்லைடா. என் வழி எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். நீ நல்லா வாழ வேண்டியவன் வாழாம போனா கூட பரவாயில்ல, இருக்கிற வாழ்க்கையை வாழாம இருக்கியே, நீ நல்லா வாழணும்டா கண்ணு, உன்னால புரிஞ்சுக்க முடியும். நீ மனுஷனா பிறந்திருக்க, அது போதும்டா. உனக்கு அறிவு இல்லை, படிப்பு இல்லை, அனுபவம் இல்லை, அதெல்லாம் விட்டுரு. வாழணுன்ற ஒரு ஆசை இருக்குல்ல, இது போதும், அங்க புடிச்சுன்னு வா. இப்போ சீரியஸா வாங்க, இது உண்மையிலே பண்ணணும். ஐயா அப்போ என் குடும்பத்தில் வர சண்டைக்கு என்ன காரணம்? ஆனால் சண்டையே எதுக்காக வந்துச்சு? அவங்க உனக்கு கெடுதல் நினைக்கல, நீ என்ன சொல்ல வந்தியோ அது அவங்களுக்கு புரியல. யாருக்கெல்லாம் புரியுது? நீ மட்டும் அதை சொல்லிட்டனா அவங்க ரெடி விடுவாங்க. எங்கம்மா எனக்கு சிங்கப்பூரில் ஆஃபர் வர மாதிரி இருக்கு, பட் யாருமா அங்கே போய் எந்த பாஷையும் புரியாது. என்ன நம்ம பையன் கொஞ்சம் அங்கேயே செட்டில் ஆகிடுவான், நம்ம அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. இன்னும் நம்ம லட்சாதிபதியாக இருக்கோம், கோடீஸ்வரன் ஆகலாம், நமக்கு அதுவா முக்கியம். நமக்கு சென்னையோ சேலம் தாம்மா, சிங்கப்பூர் நாளைக்கே கிளம்புங்க, நான் தனியாக கூட பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல போங்க. இல்லைம்மா நான் போய் 2 வருஷம் இருந்தால் தான் உங்களை கூட்டு போக முடியும், தயவுசெய்து போய் தொலைங்க. இங்கே உட்காந்து பிடுங்க போறீங்க நீங்கள், சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். வா என்னால் ஒன்று விட்டு போக முடியாதுமா. இப்படி பேச நீ அப்படியே போய் டேரக்டா வா, நாளைக்கு சிங்கப்பூர் போகலாம், இந்த ஊர் எனக்கு பிடிக்கல. எதுக்கு இந்த ஊர் பிடிக்கலாம்? இந்த ஊரில் நீ யாரோட இருக்க? எருமாடோட இருக்கியா, இல்லை பூரானோட இருக்கியா, பொண்டாட்டோட இருக்கியா? மா நான் எங்க இருந்தாலும் உன் கூட இருந்தா சந்தோஷமா இருக்குன்னு ஒரு பிட்டை போட்டுட்டு வேணுன்ற லைஃபை வாழ்ந்து தொலையன். என்ன கேடு உனக்கு? யாருக்கெல்லாம் புரியுது? இந்த மாதிரி வாழ முடியாது குடிச்சா நீ கல்யாணமே பண்ணிக்காத. கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றேன் நான். நீ அதை விட்டு எடுத்தோடனே ஜோசியத்தை பார்த்துன்னு 7ஆம் இடம் சூப்பரா இருக்கு, தனகாரகன் சூப்பரா இருக்கு, சுக்கிரன் உச்சமா இருக்கு, அசிங்கமா என்ன கேட்டுற போறேன். நீ கல்யாணம் பண்ற பொண்ணு அதுக்கு என்ன வேணும்னு உன்னால கேட்டா பெருசெல்லாம் கேட்டுறாது. நீ நல்ல செக்ஸ் கொடுக்க முடியும், நல்ல வசதி கொடுக்க முடியும்னு நினைக்கிற, அதுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும்னு சொன்னாலே போதும். ஒரு ஹஸ்பண்ட் ஆகணும்னா அதுக்கு முதல்ல நீ ஆம்பளையா இருக்கணும் அவசியம் கிடையாது, நல்ல மனுஷனா இருக்கணும். நீ நல்ல மனுஷனா இருக்கும் போது இப்ப அந்த பொண்ணோட நீடை கேட்கணும். அது உடல் தேவையாகவும் இருக்கலாம். செக்ஸை ஒருத்தன் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், ஹெல்த்தை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. எல்லா மனைவிக்கும் தன் கணவன் அப்படியே பெஸ்ட் ஃபிகரா இருக்கணும், பெஸ்ட் செக்ஸ் கொடுக்கணும் ஆசை கிடையாது. ஆனா ஆரோக்கியமா ஒரு கணவன் இல்லைன்னா மனைவிக்கு அது உள்ள உறுத்தினே இருக்கும். ஏன்னா அவளுக்கு தெரியும் இவன் தான் இந்த குடும்பத்தோட தலைவன் ஏன் இப்படி இருக்கான்னு ஒரு வருத்தம் இருக்கும். யாருக்கெல்லாம் புரியுது? அந்த அம்மா நோயோட படுத்தா கூட நோய் இல்லாத உனக்கு சவரச்சனை செய்வா, அதுவும் சவுத்தில் அது ரொம்ப ஜாஸ்தி. ஆனா உன்னால என்ன பண்ண முடியாது? ஒரு நல்ல உணவை சாப்பிட முடியாது, ஒரு நல்ல பழத்தை சாப்பிட முடியாது, ஒரு பேசிக் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஆனா பேச்சு வாய் வண்ணான்னு சொல்ல வரைக்கும் பேசுவேன். ஊருக்கே சொல்வேன், இந்த கீரை இப்படி சாப்பிடணும், பாவக்காவை அப்படி நக்கணும், வெள்ளரிக்காவை இப்படி தேக்கணும். ஆனா சார் என்ன புடுங்குறாரு? ஆனியன் பக்கோடாவும் சிப்ஸையும் உட்காந்து தின்னுங்கிறாரு. கடைசியா சிப்ஸ் சாப்பிட்டங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. உங்களுக்கெல்லாம் சிப்ஸ் கெடுதல் தெரியாதா? இது கடவுள் வந்து சொல்லணுமா? நான் நீங்க ஆரோக்கியமா இருங்கன்னு சொல்லல, ஒரு பொண்ணோட தேவையை பூர்த்தி பண்ண வேண்டியது ஒரு கடமைன்னு சொல்றேன். ஒரு பொண்டாட்டிக்கு மட்டும் ஒரு புருஷன் ஆரோக்கியமா இருக்க போறான்னு தெரிஞ்சுட்டா அவன் அந்த வாழ்க்கையில பயப்படவே மாட்டா. ஏன்னா அவ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும்ன்ற பயம் அவளுக்கு வரவே வராது. மார்க் மை வேர்ட். இது சாதாரண எத்தனை பேருக்கு புரியுது? நீ பாவம் ஓடி ஓடி உழைக்கிற, எல்லாம் பண்ற, கரெக்டா ஒரு 60 வயசு வரும்போது அப்படி நெஞ்ச பிடிச்சிக்கிற.
அந்த பொண்ணு அவள் வாழ்க்கையை இழந்துருவா தெரியுமா? இனிமேல் என்ன பண்ண அவர் நல்லா இருப்பார், என்ன பண்ணணும், அந்த பதட்டம் வெளியே சொல்லவே முடியாது. ஒரு இன்டர்னல் எமோஷனல் ரெசனன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும், லிட்ரலி ரெசனன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால உங்களுக்கு நோய் இருக்கிறத நான் உங்களை கேவலமாக சொல்லலை, ஆனால் உங்களுக்கு பதிலாக வேற யார் செய்ய முடியும்? என்னால் முடிஞ்சால் நான் சாப்பிட்டு போவேனே கண்ணு, கடவுள் பண்ணிட்டு போவாரே. இங்கே தான் அந்த ஈகோ வந்துடும். ஃபர்ஸ்ட் என்ன, எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, இதை போய் அப்படியே சொர்க்கம் மாதிரி எழுதி வச்சுக்கணும். அப்பா, when laziness there, it will kill your skill and growth. அது வந்த உடனே முடிஞ்சது கதை. டவுட் வந்துடும், டவுட் will kill your faith and confidence. அது வந்த உடனே ஃபியர் வந்துடும், ஃபியர் will kill your future and dream. அது வந்த உடனே பொறாமை வந்துடும், ஆஹா எனக்கு இந்த வாழ்க்கை இல்லையே நல்லா வாழ். இது வந்த உடனே வீட்டில் ஈகோ வந்துடும். ஏன்னா நீ பெரிய ஆளாக வரப்போறன்னு நம்பலை, உன்னை யாரும் மதிக்கல நினச்சிருவேன். ஈகோ வந்த உடனே that will kill your peace and harmony. that will kill your peace and harmony. எப்போ ஒருத்தனை ஈகோ வந்துச்சோ அந்த இடத்துல அந்த ஆங்கர் வந்துடும். ஆங்கர் மட்டும் குடும்பத்தில் பூந்தா போதும், இதுக்கப்புறம் வர வேண்டிய நல்லதை மறந்துடு, இத்தனை ஜென்மமாக இருந்த நல்லதை அழிச்சிட்டு போயினே வந்துடும். பிகாஸ் ஆங்கர் கில்ஸ் யுவர் ஹெல்த். இதுக்கு தான் குருஜி ஹெல்த்தை பற்றி பேசினாரா? ஒரு கணவன் நல்லதை சாப்பிட முடியுதோ இல்லையோ, நல்ல பழக்கம் இருக்கோ இல்லையோ, அவன் கோபமா இருந்தா அவன் உடம்பு அது பாதிக்குமா? ஆங்கர் கில்ஸ் யுவர் ஹெல்த், ஆங்கர் கில்ஸ் யுவர் ஹாப்பினஸ், அண்ட் ஃபைனலி ஆங்கர் கில்ஸ் யுவர் விஸ்டம் அண்ட் பிளெஸிங். விஸ்டமையும் பிளெஸிங்கையும் சாவடிச்சிட்ட அப்புறம் நம்ம இருந்தும் பிரயோஜனம் இல்லை, திரும்பியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். Is there even a single person able to connect with me? குருஜி நம்ம கிட்ட விளையாட்டா பேசுற மாதிரி ஆரம்பிச்சாரு, ஆனா ஒண்ணுமே நம்ம விசேஷமா வாழ்றதுக்கான வித்தன் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? உன்னால செய்ய முடியும்டா கண்ணு, நீ நல்லா இருப்ப, நீ கஷ்டப்படுவ, நான் உன்னை பிரிச்சு பார்க்கல, நீ யாரா இருந்தாலும் நல்லா இருப்ப, ஏன்னா உன்னை படைச்சது கடவுள் தான், என்ன நம்பு, சத்தியமா நீ நல்லா இருக்க தான் பிறந்திருக்கு.